ஜோதிட சங்க தலைவர் மற்றும் நிர்வாகிகளுக்கு முதற்கண் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உதாரண ஜாதகமானது ஆண் ஜாதகம் 12/12/1997 9:55 இரவு திருச்செங்கோட்டில் பிறந்தவர். மேலே குறிப்பிட்டது ராசி சக்கரம். லக்னமாக கடக லக்னம் வருகிறது. லக்னத்துக்கு 2ஆம் இடம் சிம்மத்தில் ராகு, கன்னியில் மாந்தி, விருச்சகத்தில் சூரியன், தனுசில் புதன், மகரத்தில் குரு, சுக்கிரன், செவ்வாய், கும்பத்தில் கேது, மீனத்தில் சனி, ரிஷபத்தில் சந்திரன். லக்னாதிபதி சந்திரன் இதில் உச்சமாக இருக்கிறார். இவர் பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர். சூரியனுக்கு நேர் எதிரே சந்திரன் உச்சமாக இருக்கிறது. கார்த்திகை மாதம் பௌர்ணமியில் பிறந்தவர். அது கிட்டத்தட்ட ஒரு 12 டிகிரி சந்திரனுடைய ஒரு நாள் நகர்வு. இது 8 ஒரு 12னா 20 26 டிகிரி சதுர்தசி திதி. சதுர்தசி திதி ஏறக்குறைய உச்சத்தினுடைய நிலைக்கு ஒரு 4-5 மணி நேரம் தான் வித்தியாசம். அப்போ இந்த கிரகத்தினுடைய தொழில் அப்படின்னு பார்க்கக்குள்ள நான் ஆதித்ய குருஜியை ஃபாலோவராக பின்பற்றி வருகிறேன். ஆதித்ய குருஜியினுடைய தொழில் ரூல் என்னன்னா, ஒரு கிரகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில்கள் அமையும் என்பது ஆதித்ய குருஜியினுடைய முதல் ரூல். ஆனால் அவருக்கு அந்த லக்னத்திற்கு அவயோக திசை நடக்கும் பொழுது அந்த கிரகத்தினுடைய 2ஆம் நிலை சுபத்துவம் எதுவோ அந்த கிரகத்தினுடைய தொழில்கள் அமையும் என்பது ஒரு விதி. அதுவும் இல்லை என்றால் அந்த கிரகத்தினுடைய அந்த திசையினுடைய தொழில்கள் அமையும் அப்படிங்கிறது 3வது விதி. இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தோம்னா இவர் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கார். அப்போ இந்த கிரகத்தில் அதிக சுபத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா பௌர்ணமி சந்திரன் தான். குருவின் பார்வையில் இருக்கிற பௌர்ணமி சந்திரன் தான். இதில் அதிக சுபத்துவம் குருன்னு எடுத்துக்க முடியாது. குரு வந்து நீசம். அப்போ குருவினுடைய பார்வையில் சந்திரன் இருக்கிறாரு. அதுமாதிரி தான் பௌர்ணமி சந்திரனாகவும் முழு ஒளியோடு இருக்கிறதுனால இப்போ குருவின் பார்வையினுடைய ஒளியை விட இவர் 2 மடங்கு ஒளி தரக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் பௌர்ணமி சந்திரன் தான். அதே மாதிரி ஆதித்ய குருஜியினுடைய இந்த அம்சத்தில் பார்த்தோம்னா அவர் வந்து மீனத்தில் இருக்கார். அப்போ அது வந்து ஒரு 80% சுபத்துவத்தை காட்டும். முதல் சுபத்துவம் அவர் சொல்கிறது தனுசு, 2வது சுபத்துவம் வந்து மீனம். அது வந்து ஒரு 80% சுபத்துவத்தை காட்டுது. அப்படி இருக்கக்குள்ள இவர் வந்து சூரியனை பார்க்குறார். அவருடைய ஒளி வந்து பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி வந்து சூரியனை பார்க்குறாரு. சூரியனை மையமாக வச்சு இந்த பக்கம் 26 டிகிரி, இந்த பக்கம் 26 டிகிரி. அப்படிங்கக்குள்ள இந்த சூரியன் வந்து இந்த லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி. மேலும் கடக லக்கணத்துக்கு முழு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். அவர் வந்து கடக லக்கணத்துக்கு திரிகோணாதிபதியும் ஒரு கேந்திராதிபதியும் வருவார். அந்த செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு 7ல் உச்சமாக இருக்கிறதுனால ஒன்று இவர் வந்து தொழில் பார்த்தோம்னா சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவங்க 5ஆம் இடங்கிறது பாட்டன், அப்பாவுடைய அப்பா. அதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஒன்று உண்டு. இல்லை அப்படின்னா அரசு சார்ந்த உத்தியோகம். அரசு சார்ந்த உத்தியோகம் அப்படிங்குள்ள இந்த செவ்வாய் வந்து வரக்குள்ள அந்த காரகத்துவத்தில் வரும். ஏன்னா கடக லக்கணத்துக்கு யோகாதிபதி செவ்வாய். அவர் லக்கணத்தை பார்க்குறாரு, அது உச்சமாகவும் இருக்கிறாரு. அப்படி இருக்கக்குள்ள செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் தொழில் அமையும். அது அவங்க சொந்த தொழிலாக இருந்தாலும் அப்பாவோட தொழில் வரக்குள்ள அந்த தொழில் வந்து செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருந்தாலும் அரசினுடைய உத்தியோகமாக இருந்தாலும் அந்த செவ்வாயின் சூரியன் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தில் வரக்கூடிய காரகத்துவத்தில் தொழில்கள் அமையும். இது வந்து ஒரு ரூல் தொழில். இது சரியாக வருதான்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு சொல்லுங்க. ஜாதகர் வந்து இது இல்லை, ஆய்வு செய்கிறோம். உங்களுடைய கோணத்தில் இந்த ஆய்வு எப்படி இருக்கு இல்லை அப்படிங்கிறது தான். இல்லை இப்போ அவர் என்ன தொழில் செஞ்சிருப்பாரு அப்படிங்கிறது தெரியும். இல்லை அடுத்தது அது எல்லாமே கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு அதான் உத்தியோகம்னு சொல்கிறேன். உத்தியோகம் சூரியன் அப்படின்னா இது வந்து முதல் நிலை சுபத்துவம் சூரியன் தான். ஓகே, தெரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது இந்த ஜாதகத்துக்கு யோகத்தை தரக்கூடியவர் வந்து செவ்வாய். அவர் வந்து உச்சமாக இருக்கார். அப்போ இந்த ஜாதகத்தில் 2 கிரகம் உச்சம், சந்திரனும் உச்சம், செவ்வாயும் உச்சம். அந்த திக்பலம் அப்படின்னு பார்க்கக்குள்ள அதில் வந்து அதாவது ஸ்தான பலன்னு சொல்கிறோம்ல, அதை பார்க்கக்குள்ள சந்திரனும் ஸ்தான பலத்தில் உச்சமாக இருக்கார், செவ்வாயும் உச்சமாக இருக்கார், சூரியனும் வந்து அந்த இவங்களோட சேர்ந்து அவர் சுபத்துவமாக்குறாரு. இந்த 3 ஜாயிண்ட் ஆகக்குள்ள அந்த குடும்ப தொழில் அப்படின்னு சொல்லக்குள்ள செவ்வாயினுடைய காரகத்தில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அது இல்லை அப்படின்னா அரசு சார்ந்த அப்படின்னா, ஆனால் நடக்கிறது நடப்பு வந்து ராகு தேச புதன் புத்தி. இந்த ராகு வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் வந்து சுக்கிரன் சாரத்தில் இருக்கார். பூர நட்சத்திரம் சுக்கிரன் சாரத்தில் இருக்கார். அந்த சுக்கிரன் வந்து
இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அவரும் லக்னத்தை பார்க்குறார். அப்படிங்கல இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து 4க்கும் 11க்கும் அதிபதி. ஆனால் அவர் லக்ன அவயோகி. கடக லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து அவயோகி. அப்படின்னுக்குள்ள இது 2ஆம் நிலை சுபத்துவம் தான். அதனால் வந்து அரசு சார்ந்த தொழிலை விட பாட்டனுடைய சுய தொழிலில் இந்த மின்சாரம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இல்லை, அப்பா என்ன தொழில் செய்கிறோ அது அந்த கம்பெனியோட வரக்கூடிய செவ்வாயினுடைய காரகத்துவத்தினுடைய தொழில்கள், அது வந்து ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், மின்சாரம் சம்பந்தமான வியாபாரமாக இருக்கலாம், இந்த மாதிரி காரகத்துவத்தில் வரக்கூடிய தொழில்கள் இருக்கலாம். இதில் வந்துங்க அரசு சார்பாக தனியார் சார்பான்னு எடுத்தால் எப்படி எடுக்கலாம்? இல்லை, இது அரசு சார்புக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவயோக தசை நடக்கிறதுனால அரசு சார்புக்கு கொஞ்சம் கூடுதல் குறைவாக தான் என்னுடைய ஆய்வில் தெரியுது. சரிங்க, நல்லதுங்க. 5ல் சூரியன் சுபத்துவம்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். அதுக்கு உண்டான விளக்கம் சொன்னீங்கன்னா மற்றவங்க எல்லாத்துக்குமே பயனா. அதான் பௌர்ணமி சந்திரனோட நேர் ஒளியில் இருக்கார். அவர் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் வந்து அது 4ஆம் பாதத்தில் இருக்கார். தெரியுதுங்களா? கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கார். பௌர்ணமி சந்திரனோட ஒளி இருக்கார். குருவினுடைய ஒளியை வாங்கி பௌர்ணமி சந்திரன் ஒளியை திருப்பி கொடுக்கறதுனால 2 மடங்கு பௌர்ணமி சந்திரன் ஒளி இருக்கும். அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தினுடைய சிறப்பு. சரிங்க, அடுத்த கேள்வி கீழே இருக்குங்க. இந்த உத்தியோகமா அப்படிங்கிறது இது 2ல இருந்து திருமணம் காதல் திருமணமா இயல்பான திருமணமா அப்படின்னா, காதல் திருமணத்துக்கு ரூல் வந்து பார்த்தோம்னா 1, 2, 5, 7, 11 இது எல்லாம் கம்பைன்டாக ஜாயிண்ட் ஆனால் தான் அந்த திருமணம் காதல் திருமணத்துக்கு சக்ஸஸ் ஆகும். நடக்கக்கூடிய திசை வந்து பார்த்தோம்னா 2ஆம் பாவகத்து திசை தான். அவர் ஜாயிண்ட் ஆகிருக்கிறாருங்களா. 7ஆம் பாவக அதிபதி சனி 9ஆம் இடத்துல இருக்காருங்களா பாகிஸ்தானத்தில். அதே மாதிரி லக்னாதிபதி வந்து சந்திரன் உச்சமாக இருக்காருங்களா 11ஆம் இடத்துல. 7ஆம் இடத்து அதிபதி சனி அவர் குருவோட வீட்டில் இருக்கார். அந்த குரு பரிவர்த்தனை இருக்குது. இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி செவ்வாய் 7ல் இருக்கிறதுனால இது பார்த்தோம்னா 1, 2, 5, 7, 9, 11 ஜாயிண்ட் ஆகிறதுனால முழுக்க இது காதல் திருமணத்தை தான் சுட்டி காட்டுதுன்னு சொல்கிறேன். சரிங்க, நல்லது, எல்லாமே சிறப்பாக சொல்லிட்டீங்க. அடுத்தபடியாக குழந்தை பாக்கியத்தை கவனிச்சு பாருங்கள். குழந்தை பாக்கியம் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன், அவர் பௌர்ணமி சந்திரனில் இருக்கிறதுனால நடக்கக்கூடிய தசா புத்திகள் ராகு தசை, அது அந்த குழந்தை பாக்கியம் வந்து முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஐயா, 5ஆம் அதிபதி வந்து செவ்வாய்ங்க. இல்லை, 5ஆம் பாவகத்தில் இருக்கிற கிரகம் சூரியன், அதுவும் ஆண் கிரகம். 5ஆம் பாவக அதிபதி செவ்வாய், அதுவும் ஆண் கிரகம். அதனால் முதல் குழந்தை 99% ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நன்றியா. அடுத்து இந்த ஜாதகத்தினுடைய ஆய்வுகள் அது அடுத்த கட்டமாக இந்த 3 கேள்விகள் மட்டும்தானுங்க. அடுத்து உங்களுடைய சிறப்பு கருத்துக்களை பகிரலாம். இது வந்து ஒரு ஜாதகத்தில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா லக்னம் லக்னாதிபதி கிடக்கூடாது. இங்கே லக்னத்தை குரு பார்க்குறாரு, சுக்கிரன் பார்க்குறாரு, 2 சுபயோகர்கள் பார்க்குறாங்க. செவ்வாய் இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி இருந்தாலும் அவருடைய பார்வை வந்து கொஞ்சம் கம்மி தான். அதே மாதிரி லக்னாதிபதி உச்சம், லக்னாதிபதியும் குரு பார்க்குறாரு, லக்னத்தையும் குரு பார்க்குறாரு. இந்த ஜாதகர் வந்து சந்திர அதியோகத்தில் பிறந்திருக்காரு. குரு வந்து லக்னத்தையும் பார்க்குறாரு, லக்னாதிபதியும் பார்க்குறாரு. அப்படிங்கக்குள்ள ரொம்ப சிறப்பான ஜாதகம். வந்து ஏறக்குறைய முன்னோர்களுடைய வழிகாட்டுதலின்படி சொத்துக்கள் நிறையா இருக்கும். இவரும் நிறையா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். என்னென்னா நடக்கக்கூடிய திசைகள் வந்து அவயோக திசையாக நடக்கிறதுனால கொஞ்சம் இருக்கும். அதான் 2026 புதன் புத்தி ராகு தசை. இதுக்கு முன்னாடி நடந்தது செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் தசை இவருக்கு நல்ல யோகத்தை கொடுத்துருக்கும். அந்த செவ்வாய் தசையில் தான் திருமணமாக ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நல்லதுங்க, நன்றி. நீங்கள் சொன்ன ஆய்வுகள் அனைத்தும் சரிங்க. நீங்கள் இப்போ கருத்துரையை வழங்கலாம். நன்றிங்க. வாங்க. இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அடியானை மன்னித்திடணும். நான் ஒரு 6-7 வருடமாக தான் ஜோதிடம் கற்று நடந்துகிட்ருக்கேன். நான் சிறீகரியில் வந்து அடிப்படை உயர்நிலை முதுநிலை முடித்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஆதித்ய குருஜி ஐயாவினுடைய ஃபாலோவராக 3 வருஷம் அவருடைய யூடியூப் வீடியோகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். திருமண பொருத்தத்தில் நாம் நட்சத்திர பொருத்தத்தை வைத்து முதலில் பார்க்கிறோம். ஆனால் அந்த நட்சத்திர பொருத்தமானது திருமண பொருத்தத்திலே வெறும் 10% தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சில ஜோதிடர்கள் வெறும் நட்சத்திர பொருத்தத்தை 10 பொருத்தம் இருக்கிறது டிக்கெட் எடுத்து கொண்டு போய் திருமணம் செய் என்கிறார்கள். அது வந்து சரியான வழிமுறை இல்லை என்பது அடியனுடைய கருத்து. பெரும்பாலான ஜோதிடருடைய கருத்தும் இப்பொழுது அப்படி இருக்கலாம். ஆனால் பழைய காலத்தில் அப்படி இல்லை. போனோன்னா நட்சத்திரத்தை பொறுத்த பார்ப்பாங்க, டிக்கெட் அடிப்பாங்க, போய் திருமணத்தை பண்ணுங்க அப்படின்னு தான் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அது சரியான நடைமுறை இல்லைங்கிறது இப்போ எல்லோரும் உணர்ந்துருக்கிறோம். அதை தவிர இப்போ இந்த ராகு கேது செவ்வாய் இதனுடைய தோஷங்கள்லாம் பார்க்குறாங்க. இந்த ராகு கேது செவ்வாய் தோஷங்கள்லாம்
ஒரு சில பகுதியில் வந்து ராசிக்கு லக்னத்துக்கு மட்டும் பார்க்குறாங்க. ஆனால் ராசிக்கும் ராகு கேது ஜாயிண்ட் ஆகக்குள்ள அந்த ஜாதகத்தை பொருத்தலாங்கிறது அடியனுடைய சிறிய கருத்து. அதே மாதிரி லக்னத்துக்கும் செவ்வாய் இருந்தாலும் ராசிக்கும் அந்த செவ்வாயை பார்க்கலாங்கிறது ஒன்றும் தப்பு வராது. அதே மாதிரி ஒருத்தருக்கு செவ்வாய் வலிமையாக இருக்குது அப்படி இருக்குன்னா செவ்வாயினுடைய தோசை நிவர்த்திக்கு ஒரு 18 பாயிண்ட் இருக்குது. அதெல்லாம் அந்த புத்தகத்தில் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அது இப்போ சொன்னோம்னா விரிவாக போய்டும். அதே மாதிரி செவ்வாய் ராகு கேது ஜாதகம் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சிலர் லக்னத்துக்கு மட்டும் பார்க்குறாங்க. நான் பொருத்தம் பார்த்து சொன்னால் ராசியில் இருக்குதுன்னா நிறைய பேர் ஒத்துக்கிறதில்ல. எங்கள் ஜோதிடர் இதெல்லாம் வேணாம், இது சரி வராதுன்னு சொல்லிட்டாரு, நீ சொன்னால் நான் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நாகதோஷம் தான் ராகு கேது தோஷம்னு சொல்கிறோம். அப்போ நாகதோஷம் வந்து உடலுக்கு வராமல் உயிருக்கு மட்டும் வருமா? இப்போ குழந்தை பிறப்பு எங்கேருந்து வருது? உயிரிலிருந்து தான் வெளி வருது. அப்போ அது ராசிக்கு தானே பொருந்தும். அப்படி இருக்குள்ள ராசிக்கு ராகு கேது பார்க்குறதுல என்ன தப்பு? ராசிக்கு 2லேயோ ராசிலேயோ ராகு கேது இருந்தாலும் ராகு கேது தோஷம்தான். அதே மாதிரி லக்கணத்துக்கு 1, 2 இருந்தாலும் 7, 8க்கு அப்படியே வரும். அதே மாதிரி லக்கணத்துக்கு 5ல் இருந்தாலும் 50% ராகு கேது தோஷம்தான். ஏன்னா புத்திர தோஷம், புத்திரஸ்தானம் பாதிக்கப்படுது. ராகுவோ கேதுவோ இருந்தால் பாதிக்கப்படுது. அப்போ அதுவும் ஒரு 50% கணக்கில் எடுத்துக்கணும். அது ராசியாக இருந்தாலும் சரி, லக்கணமாக இருந்தாலும் சரி. எப்போவுமே ஒரு தொழில் ஸ்தானம் பார்க்குறோம், மற்ற ஒரு பலன் பார்க்குறோம் அப்படின்னா லக்கணத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்க்கணும். இதை தான் விதி மதி கதின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள இதெல்லாம் நாம் கவனமாக பார்த்தா தான் திருமணத்தை ஓரளவுக்கு கூட்டி வைக்க முடியும். ஆணித்தரமாக வெறும் லக்னத்துக்கு மட்டும் பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து எவ்வளவு ஜாதகம் பார்த்தாலும் திருமணமே பண்ணி வைக்க முடியல. 100க்கு 100 தரம் ஜாதகம் பார்த்து சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்றா பொண்ணு வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ரெண்டாவது, பெண் வீட்டுக்காரருடைய எதிர்பார்ப்பு இன்னும் அதிகப்படியாக ஏதாவது கிடைக்குமா, இதை விட என்ன பெட்டராக கிடைக்குமா? இப்போ மாப்பிள்ளை வேணுங்கிறாங்க. பிஇ படிச்சிருக்கிற மாப்பிள்ளைக்கு பிஇ படிக்கிற மாப்பிள்ளை சொன்னால் கூட எனக்கு ஐடி மாப்பிள்ளைலாம் ஐடி பொண்ணு தான் வேணுங்கிறான். ஐடி பொண்ணாக இருந்தால் எனக்கு ஐடி மாப்பிள்ளை தான் வேணுங்கிறான். பிஇ மெக்கானிக்கலோ பிஇ எலக்ட்ரிக்கலோ எதுவுமே வேணான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த ஏஐ வந்த பிற்பாடு ஐடி துறை வந்து அதிகபட்சம் ஒவ்வொருத்தருக்கும் 35 வருஷம் தான் வேலை வாய்ப்பு. அதிகபட்சம் 21, 22 வேலைக்கு போனால் 35, அதிகபட்சம் 40க்கு மேலே அவங்க வச்சுருக்க மாட்டாங்க வேலையை. அடுத்து யங் ஜெனரேஷன் வந்துடுது, சம்பளம் கம்மியாக வருது. இப்போ 35 வருஷம் சம்பளம்னா பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்கணும் 40 வருஷம்லாம். அடுத்து 25,000க்கு 22 வருஷத்துக்கார பையன் வந்துடும். அது 6 பேர்த்துக்கு கொடுப்பான். ஆனால் ஒரே வேலை தான் 2 பேரும் செய்வான். 40 வருஷத்துக்காரன் சங்கி போயிடுவான். அதே 22 வருஷத்துக்காரன் சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. இன்னும் 12 மணி நேரம். அது இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்கிறதுனால வீட்டில் உட்காந்து காலையில் 10 மணிக்கு உட்காந்தா நைட்டு 10 வரைக்கும் வேலை வாங்குறாங்க. 12 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. ஆனால் ரூல்ஸ் 8 மணி நேரம் தான் வேலை வாங்கணும்னு ஒரு நாளைக்கு 1.5 ஷிஃப்ட் வேலை வாங்குறாங்க. அதனால் இந்த திருமண பொருத்தத்தில் வந்து மேக்சிமம் ஐடி தான் வேணும் அப்படின்னு சொல்கிறத முடிஞ்ச வரைக்கும் பெண் வீட்டுக்காரங்க தவிர்க்கணும். எப்போ தான் எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் திருமணம் ஆகும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் இந்த திருமணம் தள்ளி போகிறதுக்கு லேட் மேரேஜுக்கு காரணம் பெண் வீட்டுக்காரர்கள் ஒரு 60-70% ஒத்து வந்தால் சரின்னு ஒத்துக்கணும். 100க்கு 90% பொருத்தம் ஒத்து வருது அப்படின்னு சொல்கிறது முடியவே முடியாது. எந்த ஜோதிடராலும் அதை மெய்ப்பிக்க முடியாது. அதை கடவுள் இனிமேல் புதுசாக படைச்சி வந்தால் தான். இருக்கிற ஜாதகத்தில் ஒரு 60-70% ஒத்து வருதா அதை வந்து நாம் வந்து ஓகே பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த திருமண பொருத்தத்தில் முதல்ல 10 பொருத்தத்தில் ஒரு பாத்திரம் ஒரு 7-8 பொருத்தம் வருதுங்களா, நட்சத்திர பொருத்தம் ஓகே. அதுக்கு அடுத்தது கிரக இணைவுகளை பார்க்கணும். அந்த 2 பேர்த்தினுடைய ஜாதகத்தில் கிரக இணைவுகளை வச்சு தான் அந்த ஜாதகத்தை திருமணம் 2 ஆண் பெண் ஜாதகத்தை பொருத்தலாமா பொருத்தக்கூடாதா அப்படிங்கிறத ரொம்ப ஆய்வு பண்ணணும். அதுக்கப்புறம் தசாபுத்தி ஆய்வு பண்ணணும். இது 2 ரொம்ப முக்கியம். இந்த திருமண பொருத்தத்தில் கிரக சேர்க்கை அப்படிங்கிறத மட்டும் நான் ஒரு 6-7 கிரக சேர்க்கை சொல்கிறேங்க. திருமண பொருத்தத்தில் சூரியன் சுக்கிரன் கிரக சேர்க்கையானது இருந்துச்சுன்னா, இந்த சேர்க்கை 6 டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா சூரியனோட சுக்கிரன் வந்து அஸ்தமனம் ஆகிடுவார். அப்போ சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது. அப்போ அந்த சுக்கிரன் திசை நடக்குதுன்னா அவருடைய காரகங்கள்லாம் அடிபட்டு போயிடும். அப்போ மறுபடியும் சுக்கிரன் திசைக்கு அடுத்தது சூரியன் திசை வரக்குள்ள தான் அந்த ஜாதகர் வந்து மிளிர்வார். அதே மாதிரி அந்த ஜாதகர் திருமணம் வந்து பெண்ணுக்கு சூரியன் சுக்கிரன் அஸ்தமனமாக இருந்ததுன்னா அந்த பெண் வந்து திருமண வீட்டில் போய் பார்த்தோம்னா ஒரு உத்தியோகமாக ஒரு இதாக இருக்க ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்கும். உத்தியோகம் போகிறது அவங்களுடைய தொழில். ஆனால் மேக்ஸிமம் ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி தான் இருக்கும். இதில் வந்து சுக்கிரன் வந்து ஆட்சி உச்சமாக இருந்ததுன்னா பலன் மாறுபடும். குரு பார்த்தா பலன் மாறுபடும். எந்த ஒரு கிரக சேர்க்கைக்கும் குரு பார்த்தாவே அந்த பலன் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். அந்த கிரக சேர்க்கைக்கு என்ன பலனோ அந்த பலன் குரு சுபத்துவமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கூடுதல்
சுபத்துவமாகி அதனுடைய பலன் வந்து டபுள் ஆகிடும். அதே மாதிரி சந்திரன் சுக்கிரன் இணைவு வந்து இது அதே மாதிரி தான். இது வந்து உடல் ரீதியான மன ரீதியான ஒரு சேர்க்கை. இது வந்து சந்திரனும் வந்து காமத்துக்கு அதிபதி, சுக்கிரனும் காமத்துக்கு அதிபதி. இவங்க 2 பேரும் சேரக்குள்ள எதையுமே ஒரு ரசனையோடு எதிர்பார்ப்பாங்க. அது ட்ரெஸ் ஆகட்டும், நடைமுறை பழக்க வழக்கங்களாகட்டும், எதையுமே ஒரு ரசனையோடு எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மனம் சார்ந்த பிரச்சனைங்கிறதுனால எதையுமே அவங்க சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலே இருப்பாங்க. அடுத்தது சனி சந்திரன் இணைவு. இந்த இணைவு வந்து புணர்ப்பு தோஷம். இது ஆணோட ஜாதகம் பெண்ணோட ஜாதகத்தில் இந்த இணைவு இருந்துச்சு, லக்னத்தில் எங்கே இருந்தாலும் திருமண காலத்தை கொஞ்சம் தள்ளி போடும். தெரியுதுங்களா? சாதாரணமாக 25க்குள்ளே ஆண் பெண்ணுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆணாக இருந்தால் 28 29க்கு மேலே தான் திருமணம் நடக்கும். இந்த திருமணம் வந்து அப்படியே நாம் பார்த்து ஓகே பண்ணுறோம் அப்படின்னா உறுதி பண்ணினா மேக்ஸிமம் 1 மாதத்துக்குள்ளே திருமணம் பண்ணிடணும். இதில் திருமணம் ஆன பிற்பாடு நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் பொண்ணுக்கு ஃபோன் நம்பரை பரிமாறிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்குள்ளே பேசி திருமணத்தை நிறுத்திவிடுவாங்க. தெரியுதுங்களா? இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை வந்து பொண்ணு மாப்பிள்ளை பேசினாவே திருமணத்தை நிறுத்தி விடுவாங்க. அதுக்கு தான் சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க அது பத்திரிக்கை அடித்து மண்டபம் பேசி 6 மாதம் கழித்து திருமணம் வைக்கிறதுலாம் கூடாது. பார்த்தோமா அடுத்த 30வது நாளுக்குள்ளே ஒரு தேதி பார்த்து கோயிலில் கல்யாணத்தை பண்ணி ரிசப்ஷன் வச்சுக்கலாம். இப்படி தான் வந்து இந்த சனிச்சந்திரன் இணைவு. ஆனால் இந்த திருமணத்துக்கு அப்புறம் இந்த சனிச்சந்திரன் இணைவு வந்து யோகமாக மாறிடும். இது வந்து சனிச்சந்திரன் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் திருமணத்தை சீக்கிரம் செய்யணும். நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே. அடுத்தது செவ்வாய் சுக்கிரன் இணைவு. இந்த ஜாதகருக்கு ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைவுங்கிறது சொன்ன மாதிரி ஆணுக்கு வந்து செவ்வாய் காரகத்துவம், இது பெண்ணுக்கு செவ்வாய் காரகத்துவம், ஆணுக்கு சுக்கிரன் காரகத்துவம் அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் 2க்குமே காரகத்துவம் சுக்கிரன் தான் களத்திரஸ்தானத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த சுக்கிரன் செவ்வாய் இணைவு வந்து ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவனுக்கு உடலும் மனமும் வந்து காமம் சார்ந்ததாக அதிக சிந்தனை செய்யும், உடலில் இருக்கும். அதே மாதிரி உடல் ரொம்ப பலத்தோடு இருப்பாங்க. அப்படிங்கக்குள்ள திருமண பொருத்தத்தில் ஆண் பெண்ணுக்கும் அதே மாதிரி இருக்கிற சுக்கிரன் செவ்வாய் இணைவு சேர்த்துறது ரொம்ப முக்கியம். சுக்கிரன் செவ்வாய் இணைவு இல்லைன்னா பார்வை இருந்தால் கூட போதும். சுக்கிரனோட வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் சரி, செவ்வாயோட வீட்டில் சுக்கிரன் இருந்தாலும் சரி, இது மாதிரியும் சேர்த்திக்கலாம். இல்லை சுக்கிரனோட பார்வையில் செவ்வாய் இருந்தாலும் சரி. எப்படியும் செவ்வாய்க்கு சுக்கிரனுக்கு ஒரே பார்வை 7ஆம் பார்வை தான். ஆனால் செவ்வாய்க்கு 4 7 8 பார்வை இருக்குது. இந்த 4 7 8 பார்வையில் சுக்கிரன் இருந்தாலும் இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவு தான் அப்படிங்கிறது கணக்கில் எடுத்துக்கணும். இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவுங்கிறது வந்து உடல் சார்ந்த ஒரு இணைவு பிரச்சனை அப்படிங்கிறதுனால இதை ரொம்ப திருமண பொருத்தத்தில் கவனத்தில் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது செவ்வாய் சனி இணைவு பார்வை. இந்த செவ்வாய் சனி இணைவுங்கிறது ஒரு ஜாதகத்தில் வரக்குள்ள இந்த செவ்வாய் தசையோ சனி தசையோ வரக்குள்ள அந்த ஜாதகருக்கு, அதாவது சனி தசையில் செவ்வாய் புத்தியோ இல்லை செவ்வாய் தசையில் சனி புத்தியோ அந்த ஜாதகருக்கு ஒரு சிறிய விபத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருமண காலகட்டத்தில். அது வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு, அதாவது அதிலிருந்து மீண்டு வந்துடுவாங்களா இல்லை அதில் மரணம் அடைவாங்களா இல்லை அது உடல் ஊனமா, இந்த மாதிரி. ஏன்னா சனிங்கிறது உடல் உறுப்பை குறிக்கிறது, பாதம் இது மாதிரி ஊனமற்றவரை குறிக்கும். அந்த செவ்வாய் சனி இணைவுங்கிறது ஒரு விபத்தை குறிக்கக்கூடாதுங்களா. அந்த செவ்வாய் சனி ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு அவங்கள பாதிக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்து அதை ஆய்வு பண்ணணும். இந்த செவ்வாய் சனி இணைவை குரு பார்த்ததுன்னா இதிலிருந்து விதிவிலக்கு. இந்த எந்த ஒரு தோஷத்துக்கும் குரு பார்த்தார்னா இதை விதிவிலக்காக எடுத்துக்கலாம். அவர் வந்து முழு சுபத்துவம் ஆகிவிடுவார். குரு வந்து என்னென்னா கிரகத்தில் வந்து 100% சுப கிரகம். அவனுடைய அஸ்ட்ராலஜிக்கல் விதி என்னென்னா அவர் சூரியன்கிட்டருந்து 100% ஒளியை வாங்கி 200%ஆக திருப்பி கொடுக்குறார். அவர் அந்த மஞ்சள் நிறம் கிரக சாரத்தினால, அவர் கிரகம் மஞ்சள் தானே, அந்த பிளானட்டே மஞ்சளாக தான் இருக்கும். அது வந்து சூரிய ஒளிப்பட்டு 2 மடங்காக ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுனால தான் அந்த குருவினுடைய ஒளிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். அவர் வந்து குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறது இதுதான் அதனுடைய சிறப்புகள். அதுக்கு அடுத்தது சுக்கிரன் சனி இணைவு. சுக்கிரன் சனி இணைவு இருந்தாலும் திருமணத்தை இதுவும் தாமதம் பண்ணும். ஏன்னா இது வந்து இல்லறதுலேயும் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும். காரணம் என்னென்னா இந்த சுக்கிரன் சனி சுக்கிரன் வந்து காமம், சனிங்கிறது வயோதிகம், முடவன், இந்த மாதிரி அவர் தள்ளி போடுவார். இந்த சுக்கிரன் சனி இணைவு இருக்கும். அதே மாதிரி அந்த திசை நடக்கக்குள்ளே பார்த்தோம்னா, சுக்கிரன் திசை நடக்கிறதுக்குள்ளே பார்த்தோம்னா ஓரளவுக்கு சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஆனால் சனி திசை நடக்கக்குள்ளே பார்த்தோம்னா
கொஞ்சம் திருமணம் தள்ளி போகும். அந்த சுக்கிரன் சனி இணைவு கொஞ்சம் திருமண காலத்தை தள்ளி போடும். நிறைய ஜாதகத்தில் இதுவும் பார்க்கலாம். இதுவும் பார்த்தோம்னா ஆணுக்கு பார்த்தோம்னா 30 வயசை தாண்டிடும். சுக்கிரன் சனி இணைவு இருந்தாலும் திருமண காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 29 30 தாண்டும். ரொம்ப இதுவும் ஒத்து வரும். அடுத்தது சுக்கிரன் கேது இணைவு. இந்த சுக்கிரன் கேது இணைவானது ஒரு ஜாதகத்தில் மேக்சிமம் எந்த பாவகத்தில் இருந்தாலும் திருமணத்தை நாட்டத்தை கொடுக்காது. அதுவும் லக்னம் 4 7 12ஆம் இடம் இதிலெல்லாம் சுக்கிரன் கேது இணைவு இருந்ததுன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அவ்வளோவா சோபிக்காது. கல்யாணம் பண்ணினாலும் அவங்களுக்கு இல்லறத்தில் அவ்வளோவா சுகம் கிடைக்காது, நாட்டம் இருக்காது. இந்த சுக்கிரன் கேது இருக்கிறவங்களுக்கு திருமணம் பார்த்திங்கன்னா அவங்க ஒன்றா டிவோர்ஸ் ஆகியிருப்பாங்க, இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து மறுபடியும் கல்யாணம் வேணான்னு இருப்பாங்க, இல்லைன்னா கல்யாணம் பண்ணி தனித்தனியாக பிரிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகருக்கு ஒரு திருமண பொருத்தம் பார்க்க வராங்க அப்படின்னா கேது திசையோ கேது புத்தியோ நடந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் முடிச்சுட்டு அடுத்தது இப்போ கேது புத்தி நடக்குது எந்த திசையாக இருந்தாலும் கேது புத்தி முடித்து அடுத்தது சுக்கிரன் புத்தி வரக்குள்ள திருமணத்தை நடத்தலாம். இல்லை கேது திசை நடக்குது அப்படின்னா அந்த கேது திசை முடிஞ்ச வரைக்கும் முடித்த வேட்டி அடுத்தது சுக்கிரன் திசை வந்த வேட்டி திருமணத்தை பண்ணணும். கேது திசையில் திருமணம் பண்ணுனா அது மறுபடியும் 2வது திருமணத்துக்கு தான் கொண்டு போய் நிறுத்தும். இல்லையா திருமணமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போய் நிறுத்தும். கேது வந்து அதாவது கேது ஆன்மீக காரகன். எதையுமே சுருக்கக்கூடியவர். அது சுக்கிரன் கேதுன்னா சுக்கிரன் காமம், கேது சுருக்கக்கூடியவர். அந்த ஆசையவே கொடுக்க மாட்டார் திருமண பந்தத்தில். திருமணம் பண்ணுறதே சந்ததி விருத்திக்கும் இன்பத்துக்கும் தான். அந்த ஆசையை கொடுக்க மாட்டார் சுக்கிரன் கேது இணைவு இருக்கக்குள்ள. இதில் என்ன விதிவிலக்கு அப்படின்னா சுக்கிரன் கேது குரு பார்த்தா விதிவிலக்கு. இன்னொன்று சுக்கிரன் ஆட்சி உச்சமாக இருந்ததுன்னா விதிவிலக்கு வரும். அடுத்தது குரு ராகு சண்டால யோகம். இந்த குரு ராகு சண்டால யோகங்கிறது ராகும் குருவும் சேர்ந்தால் அவங்க பேச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப தூக்கி எறிஞ்சு தான் பேசுவாங்க. யாருக்கும் மரியாதை கொடுத்து பேச மாட்டாங்க. அது இந்த 2ஆம் இடத்துல இருந்ததுன்னா நயமாக பேசி வஞ்சக புகழ்ச்சி அணின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பேசுவாங்க. அவங்க நம்மளை மட்டம் தாக்கிறதே தெரியாத மாதிரி மட்டம் தாழ்த்தி பேசுவாங்க. அது நாம் அப்புறம் தான் யோசனை பண்ணணும், இவர் இப்படி சொன்னது நம்மளை மட்டம் தாழ்த்தி பேசுகிறதுக்காக தானா அப்படிங்கிற மாதிரி. இந்த குரு ராகு சேர்க்கை சண்டால யோகமாக இருக்கும். இதுவும் நாம் கவனத்தில் எடுத்துக்கணும். அதுவும் அந்த திசை அவங்களுக்கு அந்த நடக்கக்குள்ளே பார்த்தோம்னா குரு ராகு இணைவு ஒரு 6 டிகிரி 8 டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா குருவால் ராகு சுபத்துவம் ஆகிடுவார், குரு பாவத்துவம் ஆகிடுவார். ராகு தேசம் நடக்கக்குள்ளே அவங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாரு, குரு தேசம் நடக்கக்குள்ளே அவங்களுக்கு பாவத்துவமாக இருக்கும். அப்போ நிறைய பிரச்சனைகள் வரும். இதுலேயும் பார்த்தோம்னா குரு உச்சமாக ஆட்சியோ இருக்கக்குள்ளே இந்த இது கொஞ்சம் பலன்கள் மட்டுப்படும். மற்றபடிக்கு குரு நீசமாவோ பகை பெற்று இருக்கிற வீட்டில் அமர்ந்திருந்தார்னா இந்த குரு ராகு சண்டால யோகம் ரொம்ப அந்த ஜாதகருக்கு பாதிப்பை கொடுக்கும். அதே மாதிரி தான் சந்திரன் ராகு இணைவு, சந்திரன் கேது இணைவு அதே மாதிரி தான் ஜாதகருக்கு மனம் சார்ந்த சில பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அந்த காலகட்டத்தில் மனம் ரொம்ப சஞ்சலப்படும். அப்போ ஒரு தரத்துக்கு எடுத்தோடனே முடிவு சொல்லக்கூடாது. சரிங்க நாளைக்கு பேசிக்கலாம், ஒரு நாள் தள்ளி போடுவோம், நிதானமாக யோசனை பண்ணி முடிவு பண்ணக்குள்ள அந்த பிரச்சனைகளிலிருந்து சற்று விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது கிரக இணைவுகள் திருமண பொருத்தத்தில் கிணகு இணைவுங்கிறது சிறியனுடைய ஆய்வு. இதில் ஏதாவது தவறு இருந்தால் பெரிய ஜோதிடர்கள்லாம் சற்று என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நல்ல வாய்ப்புகள் அளித்த திருச்செங்கோடு ஜோதிட சங்கத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பரிமாறிக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் வி சோமசுந்தரம், ஆட்டையாம்பட்டி, மகாலட்சுமி ஜோதிட நிலையம். எனது அலைபேசி எண் 93 676 678 37. நான் திருமண தகவல் மையமும் ஒன்று நடத்தி வருகிறேன். அதனால் திருமணம் சார்ந்த பொருத்தத்திற்கு நிறைய ஜாதகங்கள் வருகிறது. அதனால் இந்த கிரக இணைவுகளை பற்றி சற்று விரிவாக பேசியதற்கு எனக்கு இறைவன் வாய்ப்பளித்திருக்கிறான். நன்றி, வணக்கம். நன்றிங்க. சிறப்பான கருத்துரையை ஆட்டையம்பட்டியை சேர்ந்த ஐயா சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வழங்கினால் அவர்களுக்கு நமது கௌரவ தலைவர் ஐயா மருத்துவர் ஐயா டாக்டர் கணேசன் ஐயா அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா மூத்தவங்க டாக்டர் ஐயா வேற.